Hello everyone, welcome back to Metro Madras. இன்னைக்கு Metro Madrasல நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி சிக்கன் பெப்பர் ஃப்ரை. அதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இன்றைக்கி வீடியோவில் தம் பிரியாணியுடைய ப்ரிப்ரேஷன் இல்லை, அது ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான எம்மியான இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற காரசாரமான ஒரு சூப்பரான மிளகு வறுவல் பார்க்கலாமா? எஸ், இந்த மிளகு வறுவலுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய சிக்கன் வந்து என்ன டைப் அப்படின்னா நாட்டுக்கோழி. ஸோ நாட்டுக்கோழி கொஞ்சம் வேகிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 விசில் அல்லது 3 விசில் தேவைப்படும். அதுக்கு தக்கன நம்ம ப்ரிப்ரேஷன் செய்யலாம். இப்போ எண்ணெய் விட்டு பட்டை வகைகள் போட்டாச்சு. ஒரு 2 கை வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோடையே சேர்த்து நான் தக்காளியும் போட்டுக்கிறேன். இது எல்லாமே குக்கரில் நான் 1 by 1 சேர்த்துட்ருக்கேன். இதை கூட மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுட்டு, மிளகு தான் இதுக்கு மெயினான காரம், அதனால் மிளகு கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம். மல்லித்தூள் கூடவே கருவேப்பிலை எல்லாரையும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப வேகணும்னு இல்லை, ஆக்சுவலி நம்ம குக்கர் வந்து விசில் தான் வைக்க போகிறோம், அதுலேயே ஃபுல்லாக மசிஞ்சிடும். இதில் வந்துட்டு கோழியுடைய கால், தலை, ஈரல், ரெக்கை இந்த மாதிரியான ஐட்டம்ஸ், கொஞ்சம் எலும்போடு சேர்ந்த ஐட்டம்ஸ் எல்லாமே கலந்து இருக்குது. நடுவில் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் சதைப்பற்றுள்ள பீசஸ் எல்லாமே நான் வந்து பிரியாணிக்காக ஒதுக்கிட்டேன். ஸோ ஒரே ஒரு கோழி, அதை 2ஆக பிரிக்கிறோம், 2 ரெசிபியாக செய்கிறோம். சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா குக்கரில் சூப்பராக தம் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. டவரால் நான் செய்யலை, குக்கருடைய பாத்திரத்தை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் மேலே வந்து விசில் வைக்காமல் பிளேட் போட்டு மூடி தம் பிரியாணி ஸ்டைலில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இந்த பிரியாணியில் தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ ஒரு 10 நிமிஷம் தம் போட்டோம் அப்படின்னா, வெயிட் வச்சு அப்படியே விட்டுட்டோம்னா இது சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு நம்ம குக்கரில் மிளகோட இந்த கோழி வந்து நல்லா வதங்கி நல்லா வெந்துட்டுருக்குது. இந்த சைடு நமக்கு பிரியாணியும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான சூப்பரான ப்ரிப்பரேஷன். வெறும் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட மிளகு, மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு, அவ்வளவே தான். வேறு எந்த பவுடர் மசாலாவும் சேர்க்காதீங்க. எஸ்பெஷலி மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா இந்த மாதிரி ஐட்டம் எதுவுமே போடாதீங்க. மிளகுக்கு அப்படி ஒரு டேஸ்ட் இந்த கோழி எடுத்து கொடுக்கும். நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி கோழி எடுத்து இந்த ரெசிபியை செய்வீங்க. இப்போ தம்மும் ஆயிடுச்சு, பிரியாணியும் ரெடி. கோழியும் நல்லா வறுபட்டு நல்லா தொக்கு மாதிரி இருந்தது, ட்ரையாக நல்லா வறுத்து வந்துருச்சு. இப்போ என்ன, சாப்பிட வேண்டியதான் பாக்கி. இன்றைக்கி நம்மளுடைய சூப்பரான லஞ்ச் மெனு என்னென்னா கோழி பிரியாணியும் நல்லா மிளகு போட்டு கொடுத்து வறுத்த இந்த சிக்கன் தான். ஸோ இதை வந்துட்டு நம்ம டேஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்ச நல்ல ஒரு கொலாஜன் ரிச்சான கால், இந்த கால் நல்லா இருக்கும். கோழி கால் கடிச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட் உங்களுக்கு ரியலி நிஜமாக ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. கொலாஜன் வந்து நம்மளை எங்கே வச்சுக்கும், அது வந்து இந்த காலில் வந்து இருக்குது. கோழி வாங்கினா காலை வந்து நீங்கள் கடையிலே கொடுத்துருவீங்க இல்லையா, இதுக்கப்புறம் அப்படி பண்ணாதீங்க. கோழி வாங்குறப்ப காலும் சேர்த்து வாங்கிடுங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளை நல்லா நல்லா ஒரு நல்லா வச்சுக்கக்கூடிய ஒரு ஐட்டம். கோழி என்ன தான் உஷ்ணமாக இருந்தாலும் அதோடைய அந்த ஃபீட்டில் வந்து நல்ல கொலாஜன்ஸ் இருக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ இப்போ இன்னொரு பிளேட்டில் நான் பிரியாணியும் சர்வ் பண்ணிட்டேன். ஸோ பிரியாணினா அல்டிமேட்டாக அதில் இருக்க வேண்டிய விஷயம் லெக் பீஸ். ஸோ நான் அதை வச்சு உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ சூப்பரான லஞ்ச் ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அன்டில் தென் ஸ்டே டியூன் வித் மெட்ரோ மெட்ராஸ்.